வணக்கம் நண்பர்களே. இதுவரைக்கும் நமக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனில் அமெரிக்கா, இந்த மிடில் ஈஸ்டில் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், காசா, பாலஸ்தீன பிரச்சனைகளை தான் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இல்லாட்டி ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைகள். ஆனால் கடந்த 10 நாட்களாக மிகப்பெரிய சம்பவங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. குறிப்பாக தென்சீன கடல்ல சீனா ஒரு வகையான அதிர்ச்சியில தான் இருக்காங்க. இது குறிப்பா அடுத்த 2 வாரங்களுக்கும் நிறைய திட்டங்கள் அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ என்னென்ன விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு, எப்படி சீனா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்டா நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் சொல்றதுக்கு, புகைப்படங்களோட. இது மட்டும் இல்லை, கூடுதலான முக்கியமான தகவலும் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா இப்ப இந்த மேட் இன் இந்தியா வெப்பன் ஒரு கனவா இந்தியாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் டிஆர்டிஓ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட தொழில்நுட்பங்களை கடந்த 4 ஆண்டுல கொஞ்சம் வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது சோதனைகளா இருக்கட்டும், இல்ல நிறைய டெக்னாலஜி புதுவித தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சு பிரைவேட் ஃபர்ம்ஸ்க்கோ இல்லாட்டி பப்ளிக் ஃபர்ம்ஸ்க்கோ கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேகமா செயல்படுறாங்க. அந்த வரிசையில் இப்ப பெங்களூர்ல இந்த ஃப்ளையிங் பிரிட்ஜஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜின்ற ஒரு நிறுவனம் இப்ப முக்கியமான ஒரு இண்டிஜீனியஸ், அதாவது உள்நாட்டிலேயே 100% தயாரிக்கப்பட்ட பாம்பர் யூஏஇ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்ப மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா மாறும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு எப்படி பலன் தரப்போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா இந்தியாவில் உள்நாட்டிலேயே ஒரு யுஏவி, அதுவும் ஒரு குறிப்பாக நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிராமரை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தாங்க. ஏன்னா இந்த மாதிரியான டெக்னாலஜி இந்தியா இன்னும் கூடுதலாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு படி தொடங்கி இருக்காங்க அப்படின்னு நமக்கு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கடந்த 15 ஆண்டுகளாக இதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, பலவிதமான அட்டம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வகையாக இப்போ இதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றா இதை இப்போதைக்கு நம்மளோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இதை இந்தியாவில் உருவாக்குறதுக்கான விஷயங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாம்பர் குறிப்பாக இந்த எல்லை பகுதிகள் எல்ஏசி, இந்த மவுண்டன் வார்ஃபேருக்கு மிகப்பெரிய லெவலில் உதவும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் சர்வைலன்ஸுக்கும் யுஏஇ அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான யுஏஇஸ் கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா மாறலாம், ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது விங் ஸ்பேன் 8 மீட்டர் சொல்றாங்க, லென்த் 6 மீட்டர். இது மொத்தமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கேஜி எடை உள்ளது. எக்ஸாக்டா சொல்லணும்னா 498 கேஜி சொல்லியிருக்காங்க. இதோட பேலோடு மட்டுமே 100 கேஜி. ஸோ அந்த அளவுக்கு தாங்கி கொண்டு போய் தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. 12 to 20 மணி நேரம் ஃப்ளை பண்றதுக்கான இது ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு இதோட பேட்டரி தாங்கும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, மேக்ஸிமம் ஸ்பீட் 370 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதோட ஆல்டிடியூட், அதாவது சீலிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 அடியிலிருந்து 12000 அடி வரைக்கும் இது பறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். குறிப்பா இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் மூலமா இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜான ஒரு வெப்பன்ஸ் இருக்கு பாருங்க. குறிப்பா நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கிற வெப்பன்ஸை உள்நாட்டில் தயாரிச்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைகளை நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா இது இந்தியாலேயே உருவாக்கி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் டாக்டிக்கல் அட்வான்டேஜா இங்கேயே தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எந்த நாட்டோடையும் இப்போ இந்த பிரிடேட்டர் ட்ரோன்ஸ் கூட அமெரிக்காவோட போட போற டீலு கணிசமான சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ இது எப்படி இந்தியாவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டெக்னாலஜிஸ் இந்த பிரைவேட் ஃபர்ம்ஸும் இப்போ ஒரு போட்டியா செயல்பட தொடங்கிட்டாங்க. இது ஒரு வகையில் ராணுவத்துக்கு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவுகளில் ஏற்பட்ட விரிசலுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஜஸ்டின் ட்ரூடோ. அதை நம்ம மறுக்கவே முடியாது. எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிகிறதோட ரிசல்ட்டும் வராமையே நேரடியாக அவர் வந்து இந்தியா தான் காரணம்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டாரு. அதுக்கான காரணம் அங்கே இருக்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் இந்த ஹர்தீப் சிங் நிஜரோட இந்த கேஸில் வந்து இப்போ ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க 3 அக்யூஸ்ட் வந்து இதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க, இவனை கொல்றதுக்கான காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு 22 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் கிரைம் ரேட்டு வயலன்ஸ் எந்த அளவுக்கு வந்து அதிகரிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு இதுவே ஒரு சாட்சின்னு இந்தியா தரப்பில் சொன்னாலும், இப்போ இந்த 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட இந்தியன் ஏஜென்ட் சொன்னது அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு குறிப்பாக இந்த சீக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வரைக்கும் கனடாவோட மீடியா பயங்கர ஸ்பெகுலேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த 3 பேரும் இந்தியாவோட ஆட்கள், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எந்த ஒரு ஆதாரமும் வெளியிடலை. அதாவது இவங்க 3 பேரும் இந்தியா சொல்லி தான் செயல்பட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு லிங்க் இருக்குன்னு எந்த ஒரு விஷயங்களுமே அவங்க சொல்லலை. போலீஸ் தரப்புல சொன்ன விஷயங்கள் என்னன்னா ஆக்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது இந்த மீடியாவும் இந்த கட்சிகளும் இப்பவே வந்து பாத்தியா கண்டுபிடிச்சிட்டோம், பாத்தியா என்னமோ இந்தியாவை சேர்ந்தவங்க இதை பண்ணதாகவும் அவங்கள கண்டுபிடிச்சதாகவும் இது வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா 3 பேருமே வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் கடந்த ஒரு சில ஆண்டுகளா வந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு கனடால. அதுல ஒரு சம்பவமா தான் இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கனடாவோட அதாவது ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து அங்க இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துறதுக்கு முயற்சிகள் பண்றாங்க. ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன இன்னும் அதிகமா தெரிய வரப்போகுது அப்படின்னு நம்ம இன்னும் ஒரு சில தினங்கள் விட்டாதான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதோட இன்வெஸ்டிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்னு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதாங்க. அதாவது கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து இந்த அமெரிக்கா மற்றும் கூட்டாளி நாடுகள் ஒரு முக்கியமான எக்ஸசைஸை சவுத் சைனா சீ ஒட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் வந்து வழிகாட்டான் 2024. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். இருந்தாலும் இது இப்போ சமீபத்தில் பயங்கரமான ஒரு கோபத்தை வந்து இது உருவாக்கி இருக்கு. சைனா வந்து கோபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தயார் நிலையில இருக்கும் அப்படின்றது அவங்களும் அப்பப்ப காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த யூஎஸும் அவங்களோட இந்த அலை நாடுகள் சொல்லப்படுற பிலிப்பைன்ஸ், அதே மாதிரி பிரான்ஸும் இதுல கலந்துக்கிட்டாங்க சொல்லப்படுது. மே 1ஆம் தேதி 2 பாம்பர்ஸ் B-52H பாம்பர்ஸை வந்து கரெக்டா இந்த ஆண்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து கரெக்டா சவுத் சைனா சீ இந்த டிஸ்பியூட்டட் ஐலாண்ட் மேல வந்து பறக்க விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து சைனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்கிற இந்த ஐலாண்ட் மேலே பறக்க விட்டதுனால இப்போ உடனே PLA வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பாம்பர்ஸையும் வந்து அவங்களோட இந்த ஜியான் 11 ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு அவங்க விரட்டி அடிச்சதா அவங்க தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பார்சல் ஐலாண்ட் பேஸ்ல இருந்து இது வந்து கிளம்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து அவங்க வந்து Y-8 EW ஏர்கிராஃப்டை வந்து அதாவது அமெரிக்காவோட பாம்பர்ஸை வச்சு அவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சர்வைலன்ஸ்ல தான் இருக்காங்க சீனான்னு சொல்லப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க ரொம்ப தெளிவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸசைஸை. ஸோ வேற ஏதாவது மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எக்ஸசைஸ் அப்படின்ற பேரில் தான் திடீர்னு இந்த எல்லையில் வந்து பதட்டங்கள் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை வந்து வேற ஏதாவது நாடுகள் பயன்படுத்திடக்கூடாதுன்னு உஷாராக இருக்காங்களாமா. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சைனா வந்து இப்போ இந்த தியாவாங்சாங் எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் ஷிப்பை வந்து இப்போ இந்த ஒட்டுமொத்த பல்கிஸ்தான் 2024 எக்ஸசைஸ்க்காக வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து US ஆர்பர்ஸ் ஃபெரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கப்பலுக்கு பக்கத்தில் அவங்க வந்து லைவ் ஃபயரிங் ட்ரில் வந்து நடத்தியிருக்காங்க. எப்படி ஒரு 600 மீட்டர் ரேஞ்சில் வந்து லைவ் ஃபயரிங் ட்ரில் வந்து நடத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே நேற்று வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வயலேஷன் சொல்ல முடியாது, ஒரு பதட்டத்தை வந்து கிளப்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக வந்து இந்த அளவுக்கு லைவ் ஃபயரிங் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நேரடியாக சுட ஆரம்பிச்சிருவோம்ன்ற அளவுக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க சைனா அப்படின்னு தான் சொல்லும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ்திரேலியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த P-8A வந்து
பறக்க விட்டுருக்காங்க. ஸோ எப்படி இந்த பிஎல்ஏவோட நேவி இந்த டிங்வாங் ஜியாங் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் ஷிப்புக்கு மேலேயே பறக்க விட்டுருக்காங்க P-8A. ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்வேலன்ஸ் ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ்ல குறிப்பாக சவுத் சைனா சி வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நடக்கிற இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகளை பயன்படுத்திடக்கூடாது சீனான்னு ஒரு யோசனைகளை கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு பிஎல்ஏ ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஷிப்பை வந்து ஏற்கனவே எல்லையில் நிறுத்தி வச்சிருக்காங்க, அவங்களோட கடல் பகுதியில் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு 60-70 கப்பல் தான் வந்து மீன்பிடி கப்பல் வந்து இந்த பிலிப்பைன்ஸ் எல்லையை ஓட்டின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் நடக்கிறனால கிட்டத்தட்ட இந்த சைனீஸ் ஃபிஷிங் வெசல்ஸ் மட்டுமே ஒரு 125 வெசல்ஸோட நடமாட்டங்கள் இருக்குன்னு இப்போ அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெஸ்ட் பிலிப்பைன் சீல இந்த மிலிட்ரி டில் நடக்குது அப்படின்ற ஒரு காரணங்கள்னாலேயே இந்த மீன்பிடி கப்பல்ன்ற ஒரு போர்வையில் இப்போ அவங்களோட கோஸ்டல் கார்ட் ஷிப் தான் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமான லார்ஜஸ்ட் நம்பர்ல வந்து அவங்களோட மிலிட்ரி வெசல்ஸையும் வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லு தான் லார்ஜஸ்ட் பல்கிஸ்தான் ட்ரில்லுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரியான ட்ரில்லு இவ்வளோ நம்பர்ஸில் நடந்ததில்லை. ஏன்னா 16,000 சோல்ஜர்ஸ் வந்து இதில் கலந்துக்கிறாங்க சொல்லப்படுது. எல்லா நாட்டோட சோல்ஜர்ஸ், அதாவது பிலிப்பைன்ஸு, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு சேர்த்து இத்தனை பேருமே இதில் வந்து கலந்துக்கிறாங்க சொல்லப்படுது. இது வந்து ஒரு சாதாரண எக்ஸசைஸ் இல்லை அப்படின்றத அவங்களே உணர்ந்திருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் பதட்டங்கள் இப்படியே மாறி மாறி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் மே 10 வரைக்கும் இருக்குது. கிளைமேக்ஸில் என்ன மாதிரியான ஒரு பதட்டங்கள் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த பிலிப்பைன்ஸ் மரைன் கார்ப்ஸுக்கும் யூஎஸ் மரைன் கார்ப்ஸும் பயங்கர நெருக்கமாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு பதட்டமாக இருந்தாலும், அதாவது இந்த தாய்வான் ஆப்ரேஷனை ஓரளவு ஒரு வகையில் தொடங்கிட்டாங்க சீனா அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ணணும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணுன்ற விஷயங்களுக்காக தான் இந்த எக்ஸசைஸ், இந்த ட்ரில் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஒருவேளை இந்த ட்ரில்லோட முடிவில் வேற ஏதாவது ஒரு விஷயங்களை ஏதாவது ஒரு நாடு தொடங்கிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி சமாளிக்க போறாங்க, எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, பார்ப்போம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.